சுயநலம் இருந்துச்சுன்னா அங்க தேவ சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சுயநலம்னா என்ன? நாம விரும்புகிற வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, அதை நீ வாழ்ந்துடாத. அங்க தேவனுடைய சமாதானம் இருக்காது. அங்க பாவம் வரும், சில இடத்துல சாபம் வந்துடும், சில இடத்துல உபத்திரம் வந்துடும். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை பற்றி சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், அப்படிதானே? அது சாப்பிடாதப்பா, உனக்குள்ள மரணம் வந்துடும், அதுக்கு பக்கத்துல ஜீவ விருட்சகம் வச்சிருக்க, அதை சாப்பிடுங்கன்னு. என்னைக்கு மறிப்பதே இல்லை, உனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இவங்க எதை சாப்பிட்டாங்க? நன்மை தீமை அறிகிற கனியை சாப்பிட்டார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சுயநலம். தேவன் சொன்ன வார்த்தைக்கு மாறாக யார் நடக்கிறார்களோ அது சுயநலமான வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்துக்கு மாறி நம்ம நடந்தோம்னா அது சுயநலமான வாழ்க்கை. ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆசீர்வாதம் போச்சு, துக்கம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, மரணம் வந்துச்சு, சாபமும் வந்துடுச்சு. அப்ப சுயநல வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கும். நீ கர்த்தரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள நீ வாழாம கர்த்தருடைய வசனத்திட்டு விலகி போனா சாபம் வரும், பாவம் வரும், வேதனை வரும். முக்கியமா கர்த்தர் நம்மளை விட்டு விலகிடுவா.